அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீட்டுக் கடனுக்கான வட்டியை குறைக்கும் LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் வீட்டுக்கடன் நிதி நிறுவனமான LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் வீட்டுக்கடன் கடன் விகிதத்திற்கான அதன் அளவுகோலை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. இதன் காரணமாக வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதம் கணிசமாக குறையும். இந்த வட்டி குறைப்பு ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே கடன் வாங்கியவர்கள் மற்றும் புதிய வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு இந்த வட்டி விகித குறைப்பு பயனளிக்கும் என LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி RBI ரெப்கோ விகிதத்தை 0.25% குறைத்த பிறகு வீட்டுக்கடனின் அளவுகோலில் இந்த விகித குறைப்பு வந்துள்ளது. LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் மூலம் வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதம் இப்போது 8% தொடங்கும் என நிறுவனம் கூறியுள்ளது. இந்த வட்டி குறைப்பு காரணமாக வீட்டுக்கடனின் வட்டி தொகை மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் கடன் வாங்கியபவர்கள் செலுத்த வேண்டிய EMI தொகை குறைவாகவே இருக்கும். கடனுக்கான வட்டி குறைவாக இருக்கும் போது கடன் வாங்கியபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக நிறுவனங்களின் கடன் வளர்ச்சி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் தற்போது கடன் வாங்குபவர்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். நிலையான வட்டி விகிதத்தில் கடன் வாங்குபவர்கள், புளோட்டிங் வட்டி விகிதத்தில் கடன் வாங்குபவர்கள் என இருப்பார்கள். வட்டி விகிதம் குறைவாக இருக்கும்போது நிலையான வட்டி விகிதத்தில் கடன் வாங்குவது நல்லது. அதுவே வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும்போது புளோட்டிங் வட்டி விகிதம் சிறந்ததாக இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏப்ரல் 29 அன்று 2025 நிதியாண்டிற்கான 4வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 17% உயர்ந்து 4480 கோடியாக உள்ளது. இதற்கிடையில் செயல்பாடுகளிலிருந்து பெறப்பட்ட வருவாய் 18,457 கோடியாக உயர்ந்துள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 17% அதிகரித்து 4,480 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த லாபம் தரகு நிறுவனங்கள் கணித்த 4,000 கோடியை விட அதிகமாகும். அதே சமயம் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாய் 18,457 கோடியாக உயர்ந்துள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்கள் காலாண்டில் 26% வளர்ந்தன. இது கடன் தேவை அதிகரிப்பால் உதவியது. அதே நேரத்தில் புதிய கடன் முன்பதிவுகள் 1 வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 36% உயர்ந்தன. 2025ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் நிகர வட்டி வருமானம் 22% அதிகரித்து 9,807 கோடியாக இருந்தது. இது 2024ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் 8,013 கோடியாக இருந்தது. இது நிபுணர்களின் கருத்து கணிப்பு மதிப்பீடான 9,660 கோடியையும் முறியடித்தது. பஜாஜ் ஃபைனான்ஸ் வலுவான காலாண்டு முடிவுகளை வெளியிட்டதை தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்கு போனஸ், டிவிடெண்ட் மற்றும் பங்கு பிரிப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 29 அன்று பஜாஜ் ஃபைனான்ஸ் 4:1 என்ற விகிதத்தில் பங்குகளில் போனஸ் வெளியீட்டை அறிவித்தது. அதாவது தகுதியுள்ள பங்குதாரர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்கிற்கும் 4 போனஸ் பங்குகளை பெறுவார்கள். கூடுதலாக நிறுவனம் 1:2 என்ற விகிதத்தில் பங்கு பிரிப்பையும் அறிவித்தது. அதாவது ₹2 முகமதிப்புள்ள ஒரு பங்கானது ₹1 முகமதிப்புள்ள 2 பங்காக மாறும். இந்த பங்கு பிரிப்பின் மூலம் 100 பங்குகள் வைத்திருப்பீர்கள் என்றால் அது 200 பங்காக மாறும். ஆனால் அதன் மார்க்கெட் வேல்யூ மாறாது. கூடுதலாக பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு பங்கிற்கு ₹44 இறுதி டிவிடெண்டையும் மேலும் சிறப்பு டிவிடெண்டாக ₹12 சேர்த்து மொத்தம் ₹56 வழங்குகிறது. இந்த இறுதி டிவிடெண்டை பெற நிர்ணயிக்கப்பட்ட பங்குதாரர்களின் தகுதியை தீர்மானிப்பதற்கான பதிவு தேதி மே 30 அன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஜூலை 28 அல்லது அதற்குள் வழங்கப்படும்.
சிறப்பு இடைக்கால டிவிடெண்டான பதிவு தேதி மே 9 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தகுதியுள்ள பங்குதாரர்களுக்கு மே 26 அல்லது அதற்குள் வழங்கப்படும். எவ்வாறாயினும் பஜாஜ் ஃபைனான்ஸின் முடிவுகள் சந்தை எதிர்பார்த்தபடி இல்லாததால் பங்கின் விற்பனை அழுத்தத்தால் 5% மேல் குறைந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8975 ஆகவும் வெள்ளி 1 கிராம் 109 ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.